இப்ப இருக்க சோஷியல் மீடியா ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையில நடப்புல பணக்காரர்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான ஒரு விஷயம் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. சோஷியல் கல்ச்சர். அதாவது நம்ம அமெரிக்கன்ஸ், இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீப்பிள் மாதிரி மாறுற அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, பணக்காரர்கள் மோஸ்ட்லி காஸ்ட்லியான மது வகைகள், அடிக்கடி நைட் அவுட் பார்ட்டிஸ், வைப் பண்றேன், என்ஜாய் பண்றேன் அப்படி இப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இது இப்போ நடுத்தர வர்க்கத்துக்கும் வந்துருச்சு. பப்புக்கு போறது, கிளப்புக்கு போறது தான் வந்து ட்ரெண்ட் அப்படின்ட்டுன்னு பெண்கள், ஆண்கள்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே அவ்வளவுதான் போயிட்டு இருக்காங்க. சரி, இது சென்னையில இருக்கா, பெங்களூர்ல இருக்கா, இல்லைன்னா கேரளால இருக்கான்னு கேட்டா கிடையாது, கன்னியாகுமரிக்கே வந்துருச்சு. ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு விடுதி, அந்த விடுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சுரல் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க அங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இது ஒரு வழக்கமா இருக்கக்கூடிய விஷயம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய ஆர்மி மேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கார் கீஸ் இருக்கு இல்லையா, அதை மொத்தமா ஒரு பாக்ஸ்குள்ள போட்டுட்டு அவங்க ஒய்ஃப், ஃபேமிலி எல்லாருமே தான் இருப்பாங்க. காஸ்ட்லியா லக்ஸுரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா சரக்கு அடிச்சுட்டு கிளப்புக்கு போயிட்டு பப்புக்கு போயிட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சாவி எடுக்கணும். எந்த ஆடவருடைய காரோட சாவி வந்திருக்கும் அந்த ஆடவரோட அந்த ஒய்ஃப் வந்து அன்னைக்கான டைம் மட்டும் இல்லாமல் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு வியார்டான கல்ச்சரை ஃபாரின்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல நிறைய நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. அவங்க யூஸ் பண்ற ட்ரக்ஸ், அவங்க யூஸ் பண்ற ட்ரிங்க்ஸை மட்டும் இங்க எடுத்துட்டு வந்து குடிக்கிறது, அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரியாலாம் வந்துட்டு வைப் பண்றது, சில் பண்றதுன்னு சோஷியலா இருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஆட்கள் ஃபாலோ பண்றது. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேரளால ஒரு வாட்டி வெளியில வந்து பெரிய பிரச்சனையாவும் ஆயிருக்கு. சென்னையில இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா கன்னியாகுமரிக்குள்ளேயே வந்துருச்சுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து எம்எல்ஏ அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாள் எம்எல்ஏவா இருந்தாங்களா அவங்க ஃபேமிலி மெம்பர். ஸோ அந்த நபர் என்ன பண்றாருன்னா, தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஃபாரின்ல இருந்து சரக்கு, கொக்கைன், அதே மாதிரி விமன்ல இருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. பெரிய பெரிய பணக்காரர்கள், தனிமையில இருக்கவங்க, டிப்ரெஷன்ல இருக்கவங்க, அவங்க எல்லாத்தையுமே பிரைன் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு சோஷியல் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு பார்ட்டின்னு வர வைக்கிறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதுல வராங்க. இது என்ன மாதிரி மாறிடுது அப்படின்னா, பிரைன் வாஷ் பண்ணப்படுற நபர்களுக்கு யாருக்குமே தெரியல. 1000 ரூபாய், 1500 வந்து அந்த ரெசார்ட்டுக்குள்ள போறதுக்கே வந்து என்ட்ரி ஃபீஸ். அதுக்கப்புறமா பொண்ணு வேணுமா, ஃபுட்டு வேணுமா, பிடிச்ச மாதிரி சரக்கு அடிக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணணும் போல. அந்த நபர் ஆர்கனைஸ் பண்ற நபருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் இந்த மாதிரி பண்ணாலே 50 லட்சம் 60 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாராம். அந்த அளவுக்கு பொண்ணுங்க, குடி, அது இதுன்னு ஜாலியா இருக்காங்க. ஸோ இது வந்து போலீஸ் தரப்புல தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாங்கன்னா ரைடுக்கு போறாங்க. ரைட்ல நிறைய பேர் மாட்டுறாங்க. போலீஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பணக்கார ஃபேமிலியை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது நிறைய திடுக்கிடும் உண்மைகள் தெரியுது. அவங்கள விசாரிக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பெண்கள், ஆண்கள், காலேஜ் கோயர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு பயங்கரமா மேனிபுலேட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க வந்து செக்ஸ் ஒர்க்கரா இருக்கிற மாதிரி, பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி, பணக்காரர்களை மேனிபுலேட் பண்ணிட்டு அவங்கள இந்த ட்ராப்ல மாட்டிட்டு அவங்க வீடியோஸ் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ற மாதிரி வேற மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இது பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லா ஊர்கள்லயும் இந்த கல்ச்சர் பரவுது. பணக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணி நிறைய பேருடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஹாப்பினஸ் வந்து இன்னொருத்தரோட லைஃபை அஃபெக்ட் பண்ணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்